அதாவது நண்பர்களே, சுத்தி வளைச்சு நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். இன்ஸ்பிரேஷன் தான் கண்டென்ட் எனக்கு கிடைக்கல, அதனால திரும்ப நான் அதே தான் போடான்னு வந்திருக்கிறேன். யாரும் மனஸ்தாபம் படாம மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து கோட் பத்தி அந்த ட்ரைலர் இருக்குல்ல, அந்த ட்ரைலர்ல இருக்க ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ண நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். படத்தோட கிளைமேக்ஸ் கேபாக் ஸ்டேடியம். ஸோ கேபாக் ஸ்டேடியம்ல தான் பாம் வைக்க போறாங்க அப்படிங்கறதும் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது வந்து ஒரு டைம் டிராவல் மூவியா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். ஸோ டைம் டிராவலா இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கப்பதான் ஒரு சீன்ல வந்து இப்போ நிப்பா அப்படி விஜய் அந்த கடவுளை விழிப்பாதுல, அப்போ வந்து நீங்க பின்னாடி நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் CSK 2024 அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால என்னன்னா இந்த மேட்ச் CSK இந்த வருஷம் நடந்த IPL-ஓட அந்த சீசன் தான் அங்க காட்ட போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. அண்ட் தென் இன்னொரு விஷயமும் இருக்கு, நான் எந்த மேட்ச்னு நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். CSK vs MI, அதாவது அன்னைக்கு கூட CSK ஜெயிச்சிருக்கோம், ரோஹித் சர்மா 100 அடிச்சிருப்பாரு இல்லையா, அந்த ஒரு மேட்ச் தான். நான் ஏன் அந்த மேட்ச் மட்டும் சொல்றேன்னா, ஏன்னா CSK vs MI அப்படிங்கிறது அந்த ஒரே ஒரு மேட்ச் தான் இந்த வருஷம் சீசன்ல நடந்த ஒரே மேட்ச். அது ஏன் நான் MI வந்து அந்த மேட்ச் இருக்காங்கன்னு சொல்றேன்னு தெரியுமா? ஏன்னா அதுல வந்து ஒரு கீழே வந்து ஜூம், அதே மாதிரி லெஃப்ட்ல வந்து ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், அங்க ஒரு ப்ளூ கலர் ஜெர்சி போட்டு ஒரு பையன் நிற்கும். ஸோ ப்ளூ கலர் ஜெர்சி வெர்சஸ் மஞ்சள் கலர் ஜெர்சி இஸ் ஈக்குவல் டு MI vs CSK. இதுதான் நான் கண்டுபிடிச்சது. அப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. அந்த ஏய் குட்டி பையா, நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்பா விளையாட்டு. I am the only one, super one. சரி கிளம்பு. ஏய் இங்க நான் தான் கிங், நான் வச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திரே இருப்பாங்க. சரி கிளம்பு. வந்து தளபதி கட்சி கொடியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணது எல்லாம் வழியறிஞ்சு சுத்திட்டு இருக்காங்க. அதாவது அந்த பிளாக் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த பிளாக் வந்து இந்த பக்கம் ஒரு யானையும் இந்த பக்கம் ஒரு யானையும் உங்களால பார்க்க முடியல. அந்த யானை வந்து ஏற்கனவே வந்து வெளி மாநிலங்கள்ல ஒரு கட்சி வச்சிருக்கிறதாகவும், அதனால பெட்டிஷன் போட்டு அந்த 2 யானைகளையும் தூக்க சொல்றதாகவும் ஒரு பேச்சு அடிப்பட்டதாக. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த கேஸ்ல ஒருவேளை வெளிமாநிலத்துல அந்த ஒரு கட்சி ஜெயிச்சிச்சு அப்படின்னா நான் சொல்ற மாதிரி வைங்க, நல்லா இருக்கும். இந்த பக்கம் ஒரு அணில், இந்த பக்கம் ஒரு அணில். எப்படி நம்ம தளபதிக்கு அணில் பேர் வச்ச மாதிரி ஆச்சு, கட்சிக்கு அணில் சின்னம் வச்ச மாதிரியும் ஆச்சு. இது வரைக்கும் யாரும் வைக்காத ஒரு சாதனடா. ஓகே, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, என்ன மேம் இன்னைக்கு என்ன சமைக்கிறது? நான் பயப்படுறேன். உப்புமா செய்யட்டுமா? உப்புமா செய்யட்டுமா? வீட்டில் இருக்கிற ரவையெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டேன். இனிமேல் நீங்களே நினைச்சாலும் உப்புமா செய்ய முடியாது. அதே அப்பா கொடூரமான ஒரு பார்வடா, பயங்கரம். ஏய், இட்டாச்சி மாதிரி பண்றாங்க. இட்லி உப்புமா. ஏய், நீங்களாம் இட்லி உப்புமா தான்டா செய்வீங்க, நாங்களாம் தோசையில உப்புமா செஞ்சு சாப்பிட்டு வாழ்ற பரம்பரைடா நாங்க. அடங்கம்மால ஏடா இந்த இடத்துல தொங்க விட்டுட்டு இருக்கிறீங்க? பாக்குறேன் அந்த விடாமுயற்சி அப்டேட் விடுறேன்னு சொல்லிட்டு அந்த ரோட்ல நடக்கிட்டே எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அந்த ரோட்ல தங்கிட்டானுங்க போல. இன்னும் சில பேர்லாம் சொல்றாங்க விடாமுயற்சி நடைப்பயிற்சி அப்படிலாம் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ சாமி, வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இதோ வந்துட்டேன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. கூட்டிக்கிட்ட ரெக்க முளைச்சிருது, பறந்துடுது. வருமா
இதை பார்த்தாலும் பயம் இல்லை, ஸ்கூட்டி பார்த்தா தான் பயமா இருக்குது. இந்த ஸ்கூட்டி, இந்த 3 சக்கர ஆட்டோ இதெல்லாம் பார்த்தா தான் பயமா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து சேஃபாக போங்க, நல்லா படிச்சு கொடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். Number 1 YouTube channel in the world. SNBs, are you ready? அப்பா ப்ரோ காய்ஸ், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியல, யூஆர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ரோகம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? ஸோ நான் பார்த்தேன், எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. யூஆர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ்ல 90 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். கிட்டத்தட்ட சில்வர் பிளே பட்டன், கோல்டு பிளே பட்டன், டைமண்ட் பிளே பட்டன் வரைக்கும் அவர் ஒரே நாள்ல கொண்டு போயிருக்காரு. இது எத்தனை பேர் கனவு தெரியுவாயா? அசால்ட்டா உள்ள வந்து தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நானால எழுதி கொடுத்துட்டாங்க, நீ ஓம்புங்க உட்காந்துட்டு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. தம்பி 1000 ரூபாய் தன வரியா? பக்கத்துல தான் என் வீடு. பைசா தர முடியாது, பைசா கூட தர முடியாது, என்னால எவ்வளவு வேணாலும் தர முடியும். அதை கொடுத்தனா நானே அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். இப்படி சோத்துக்கு எவ்வளவு மாறிட்டு தெரியுமா? Who is the real daddy? Okay, who's ready to have a baby? That would be me. Please get this thing out of me. We actually have a new system that will relieve your pain while in labor by transferring the pain to the father, if you're up for that. Oh. Yeah, okay, fine. Just get it over with. Okay, we'll start off with 20% going to the father. Okay, that's a little better. Whew. Wow, I'm not feeling anything. Turn it up to 40, Doc. 40? Okay, going for it. Wow, I like this system. I don't feel anything. Oh, excuse me. Hey, what's up, man? Dude, I feel like I'm passing a kidney stone the size of a watermelon right now. Dude, you need to get that checked. Turn it up to 60, Doc. Oh, it's getting worse! Oh, dude, it's getting what? Turn it to 100, Doc. ஸோ நான் மறக்காம இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட் கீழே கொடுத்துக்கிறேன். ஸோ மறக்காம அதை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச சில ரீல்ஸ் நான் ரியாக்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ரீல்ஸை கொண்டு போய் நீங்கள் என்னோட டிஎம் பண்ணுங்க. நான் அந்த ரீல்ஸுக்கு ரியாக்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் நைட். நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க. போங்க போங்க போங்க.